Hi everyone, myself architect Meena. Now I am going to explain the residence which is designed by me. So first we are going to see about the foyer. ஃபோயர்ன்றது ஒரு ஹவுஸ்க்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஸ்பேஸ். ஏன்னா நம்ம என்டர் ஆனோனயே நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற ஸ்பேஸ் வந்து ஃபோயர் தான். இப்போ இது வந்து ஹாலுக்கு என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்பேஸ். வீட்ல உள்ள என்டர் ஆனோனயே லெஃப்ட் சைட்ல தான் மெயின் டோர். இப்போ எனக்கு இதுல என்னன்னா 3 ஸ்பேஸ் தான் இருக்கு. லைக் சீலிங் அண்ட் ரைட் சைட் வால் அண்ட் சென்டர். நம்ம ஃபேஸ் பண்ற ஒரு வால் இருக்கு. இப்போ இத நம்ம எப்படின்னா, மிரரால டிசைன் பண்ணியிருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா, ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இது வாஸ்துக்காக. என்ட்ரானோனே நமக்கு மிரர் இருக்கணும் அப்படின்றது ஒரு வாஸ்து. ஸோ மிரரையே ஒரு ஒரு டூலா எடுத்துட்டு நம்ம என்ட்ரன்ஸ்ல மிரர டிசைன் பண்ணியிருக்கோம். கீழ பார்த்தோம்னா லைக் செட் ஆஃப் ட்ராவர்ஸ். ட்ராவர்ஸ் எதுக்காக அப்படின்னா, நமக்கு வந்து உள்ள போனோனயே எமர்ஜென்சியா ஏதாவது ஒண்ணு போடுறதுக்கு, திங்ஸ் போடுறதுக்கு, லைக் நியூஸ் பேப்பர் ஆர் போஸ்ட் லெட்டர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, நம்ம அந்த ட்ராயர்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சீலிங்க வந்து நம்ம வுடன் சீலிங்கா ஹைலைட் பண்ணும்போது, அந்த என்டயர் ஸ்பேஸ் கொஞ்சம் ரிச்னஸ் குடுக்குது. அப்புறமா லைட்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஒரு ஸ்பேஸ்க்கு. அப்போ நம்ம மேல வந்து ஒரு டிசைனர் லைட்ட சீலிங்க்கு குடுத்துட்டு, சைட்ல ஒரு வால் லைட், ப்ரொஃபைல் லைட்ஸ் குடுக்குறப்போ, இந்த என்டயர் ஸ்பேஸே கொஞ்சம் ரிச் அண்ட் தென் நமக்கு வாஸ்துவும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருது. அதே மாரி லுக் வைஸாவும் பிளசன்ட்டா இருக்கு. இது ஒரு என்டர் ஆகுறப்போ, இந்த ஸ்பேஸ இந்த மாரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ என்டர் ஆனோனே இப்ப லெஃப்ட் சைட் டோர் இருக்கு. இந்த டோர் ஓப்பன் பண்ணோன, நமக்கு எப்படி இருக்கும் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இது வந்து லிவிங் ரூமோட என்ட்ரன்ஸ். இதுல பார்த்தோம்னா, இந்த ஸ்பேஸ் வந்து இந்த வால் இருக்கு. இந்த வால் ஒன் ஆ இது வந்து என்டர் ஆகுறோம். என்டர் ஆனோனே நம்ம ஃபேஸ் பண்ற வால் இந்த வால். இந்த வால்ல நம்ம என்னன்னா, இது ஒரு காலம் ப்ரொஜெக்ஷன் இருக்கு. இந்த காலம் ப்ரொஜெக்ஷனுக்கு இந்த என்டயர் வால்ல நம்ம ஈக்குவலைஸ் பண்றோம். இங்க நம்ம ஓவர்டோ பண்ணக்கூடாது. ப்ரொஜெக்ஷன்ஸ் ஓவரா இருக்கக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, இங்க அகைன் ஒரு மைல்ட் கலராவும் இருக்கணும். அட் த சேம் டைம் கொஞ்சம் அட்ராக்டிவாவும் இருக்கணும். என்டர் ஆனோம்னா, நம்ம செகண்ட் பார்க்க போற வால் இது. இத என்ன மாரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம்னா, அகைன் சீலிங் வித் ஃப்ளூட்டட் பேனல்ஸ். தென் இந்த வால்ஸ் பார்த்தோம்னா, ஒரு மார்பிள் ஃபினிஷ். இது லேமினேட் தான். பட் மார்பிள் லுக் நம்ம குடுக்குறப்போ, இட் வில் பி மோர் அட்ராக்டிவ் அண்ட் இட் வில் கிவ் லக்ஸுரி லுக். தென் நம்ம பார்த்தோம்னா, இங்க மிரர்ஸ் 2 மிரர் ஆட் பண்ணியிருக்கோம். தென் வுடன் பேனல் அண்ட் ஃப்ளூட்டட் பேனல் இன் பிட்வீன். இந்த மாதிரி இந்த ஸ்பேஸ நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இப்ப என்ட்ரன்ஸ் கொஞ்சம் கிராண்டியரா இருக்கு. அகைன் நம்ம டிவி யூனிட்ட ஓவர் காடியா பண்ணக்கூடாது. கலர்ஸுமே நம்ம வந்து சப்டிலா போணும். நம்ம இங்க யூஸ் பண்ண கலரே பார்த்தா வுட் ஷேட், ஒயிட், கிரே இந்த மாரி மைல்ட் டெக்ஸ்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த டிவி வால்க்கு பின்னாடி பார்த்தோம்னா, அகைன் இட்ஸ் லேமினேட் வித் பேனல். கீழ நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்றதுக்காக ஒரு வுட் டெக்ஸ்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். டிவி கேபினட்ஸ்க்கு. இந்த சேம் வுட் டெக்ஸ்சர் என்டயர் ஹவுஸ்க்கும் நமக்கு கன்டினியூட்டி ஆகும். தென் இங்க அகைன் இது அனதர் வால். இந்த வாலோட செக்ஷன் பார்த்தோம்னா, இது வந்து பெட்ரூமோட டோர். ஹால்ல இருந்து பார்க்குறோம். பார்க்குறப்போ அகைன் இந்த வால்ல நம்ம ஓவர்டூ பண்ணக்கூடாதுன்னு, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி எம்டிஎஃப் பேனல்ஸ் வித் அதில வந்து நம்ம டீகோ பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த வால் பிளெயினா விடாம இது வந்து ஒரு லென்த்தியான வால். லென்த்தியான வால் அப்படின்றனால இத நம்ம பிளெயினா விடல. இது ஃபுல்லா என்டயரா நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் மைல்டான டிசைன் வித் சேம் வால் கலர்ல குடுத்துருக்கோம். இந்த சைட்ல பார்த்தோம்னா 3 ப்ரொஃபைல் லைட்ஸ் ரன் ஆகுது. இந்த லைட்ஸ் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்றதுக்கு டிசைன. தென் அகைன் இது லிவிங் ஹால். இது வந்து நம்ம இந்த டிவி வால்லேருந்து லிவிங் ஹால பார்க்குற மாதிரி. சீலிங்குமே நம்ம ஓவர்டூ பண்ணக்கூடாது எப்பவுமே. ஏன்னா ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ்ன்ற ஒரு ஃபீலிங் குடுத்துரும். சீலிங் வந்து ஓவர் டிசைனா இருக்குன்னா, நமக்கு ஒரு வீட்ல இருக்கிற ஃபீலிங் இருக்காது. ஒரு ஹவுஸ்ன்ற ஒரு ஃபீல் இருக்காது. அனதர் திங் இதுல நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது வந்து ஒரு அபார்ட்மெண்ட். அபார்ட்மெண்ட்ல சீலிங் ஹைட் பார்த்தோம்னா 110 இன்ச்சஸ் தான் இருக்கும். இட் மீன்ஸ் ரஃப்லி 9 ஃபீட் தான் இருக்கும். அத நம்ம ரொம்ப சீலிங் ஹைட்ட கம்மி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக, இது ஒரே லெவல் தான். இந்த ஒரே லெவல்ல தான் நம்ம சீலிங் டிசைன் பண்ணியிருக்கோம். 4 1/2 இன்ச்சஸ் மட்டும் தான் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு ட்ரூ சீலிங்ல இருந்து. இந்த லைட் கேப் இருக்குல்ல, இந்த கேப்க்கு மேல இருக்கிறது நமக்கு ட்ரூ சீலிங். ஸோ இந்த ஒரு லெவல் மட்டும் தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபால் சீலிங்க்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த ஹைட் டிஃபரன்ஸும் நமக்கு பெருசா ஃபீல் ஆகாது. இங்க ஒரு மைல்டு ஸ்டெப் மட்டும் தான் வருது. அப்போ சீலிங் நமக்கு ட்ரூ சீலிங் மாதிரியே இருக்கும். இந்த இடம் வந்து நமக்கு டைனிங் போறதுக்கான ஒரு ஸ்பேஸ். இங்க கர்டன் இருக்கிறதுக்கு அந்த பக்கம் வந்து நமக்கு ஒரு சின்ன பால்கனி இருக்கு. அதே மாதிரி சோஃபாஸுமே நான் லைட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா, இந்த ஸ்பேஸோட வேஸ்ட் ஃபீல் நமக்கு எப்பவுமே இருக்கணும். இது ஒரு பெரிய ஸ்பேஸ் அப்டின்ற ஒரு ஃபீல் நமக்கு இருக்கணும். அதுக்காக
சோஃபாவும் நம்ம மைல்டா லைட் கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சைடு இந்த பால்கனி சைட்லருந்து நம்ம பார்க்குறோம். பார்த்தோம்னா, நமக்கு இந்த பேனல்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளூட்டட் ஓப்பனிங்கா குடுக்குறோம். ஏன்னா, இங்க டைனிங்க்கு வெளிய ஒரு பால்கனி இருக்கு. அந்த வெளிச்சமும் நமக்கு ஹாலுக்கு வரும். இப்ப நம்ம ஸ்ட்ரெய்ட்டா ஃபேஸ் பண்ற சைடு இருக்கிற ஒரு பால்கனிலருந்து வெளிச்சம் வரும். அப்ப ஹாலுக்கான வெளிச்சத்த நம்ம வந்து க்ளோஸ் பண்ணல. அட் த சேம் டைம் இது ஓவரா பெருசா இருக்குது இந்த ஸ்பேஸ். அதுக்காக ஒரு மைல்டா ஒரு பார்ட்டிஷன் குடுத்துருக்கோம். பார்ட்டிஷனும் எப்படின்னா ஃப்ளூட்டடா இருக்கு. டிரான்ஸ்பரண்டா அந்த பக்கம் பார்க்குற மாதிரி. அகைன் இங்க பார்த்தோம்னா, இங்க ஒரு வேனிட்டி யூனிட் குடுத்துருக்கோம். இங்க ஒரு வாஷ் பேசின் யூனிட் வருது. தென் இந்த கர்டன் இது பண்ணோம்னா, அந்த பக்கம் நமக்கு பால்கனி இருக்கு. இந்த ஓப்பனிங் வழியே நமக்கு வெளிச்சமும் வரும். அட் த சேம் டைம் டிசைனராவும் இது ஆக்ட் ஆகுது. டிசைனர் ஸ்பேஸா. டைனிங் ஏரியா, பூஜா அண்ட் வாஷ் பேசின். இப்போ இந்த ஃப்ளூட்டடுக்கு இந்த பக்கம் பார்க்குறோம் அப்டின்னா, நமக்கு வந்து பூஜா யூனிட் வருது. பூஜா யூனிட் பார்த்தோம்னா, நம்ம கிளாஸ் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வித் அதுல வந்து நம்ம இந்த மாதிரி கட் ஒர்க் குடுத்துருக்கோம். குடுத்துருக்கிறப்போ, இது என்ன மாதிரி ஆகுதுன்னா, கொஞ்சம் நமக்கு மாடர்னைஸ்டாவும் இருக்கு. யூசுவலி நம்ம என்ன பண்ணுவோம்னா, வுட்ல கட் ஒர்க் பண்ணிருவோம். ஸோ வுடன் கட் ஒர்க் இல்லாம, நமக்கு கொஞ்சம் கிளாஸ்லயே அதுவும் ஃப்ராஸ்டட் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், பூஜா யூனிட்டுக்கு. இந்த மாரி ஃப்ராஸ்டட் கிளாஸ்ல இந்த மாரி ஒரு டிசைன் நம்ம பூஜா யூனிட்டுக்கு குடுத்துருக்கோம். தென் அகைன் இது வந்து அந்த டைனிங் பார்ட்ல இருந்து நம்ம பார்க்குறோம். பார்த்தோம்னா, இந்த இடத்துல கிச்சனோட ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மட்டும் ஆட் பண்ணிட்டு, அதுக்கு மேல ஒரு ஃப்ளூட்டட் கிளாஸ் வித் கேபினெட் குடுத்துருக்கோம். அதுல உள்ள லைட்ஸ் குடுத்துருக்கோம். இங்க அகைன் பூஜாலயும் நமக்கு உள்ள லைட்ஸ் குடுக்குறப்போ, லைட் வந்து எப்பவுமே இன்டீரியர்ல ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். இங்கேயும் பார்த்தோம்னா, நம்ம இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ண ஒரு லைட்ஸ் குடுத்துருக்கோம். பூஜாலயும் உள்ள லைட்ஸ் குடுத்துருக்கோம். தென் இங்க வால் கேபினெட் நம்ம கிச்சனுக்கு கம்ப்ளீட்டா கிளாஸ் குடுத்துருக்கோம். ஏன்னா, நம்ம அகைன் இதே கலர் போறப்போ ஒரு மாரி போரிங்கா இருக்கும். அத வந்து நம்ம பிரேக் பண்றதுக்காக ஃப்ளூட்டட் கிளாஸ் குடுத்துருக்கோம். தென் அகைன் இங்கேயுமே நம்ம பார்த்தோம்னா, இங்க என்டயர் ஹவுஸ்க்கும் நம்ம ஒரே வுட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சேம் இந்த சீலிங்க்கும். இங்க ஃப்ளூட்டட் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த சீலிங் பார்த்தோம்னா, நம்ம கம்ப்ளீட்டா ஒயிட்டா குடுக்காம, ஏன் இந்த இடத்துல நம்ம வந்து வுட் ஷேட் குடுத்துருக்கோம்னா, இங்க வந்து பூஜா யூனிட் வரனால, கொஞ்சம் அத வந்து நம்ம ட்ரெடிஷனலா குடுக்கணும் அப்டின்றதுக்காக, இந்த இடத்துல நம்ம வுடன் சீலிங் குடுத்துருக்கோம். வுடன் சீலிங்க ஓவர் டூ பண்ணாலும் என்ன ஆயிரும்னா, நமக்கு அந்த ஸ்பேஸ் ரொம்ப கன்ஜஸ்டடா ஃபீல் ஆயிரும். தென் அகைன் இது பூஜாவோட இன்டீரியர். பூஜாவோட இன்டீரியர் பார்த்தோம்னா, நம்ம ஸ்டெப் டிசைன் குடுத்துருக்கோம். இந்த ஸ்டெப் டிசைன்ல வந்து கீழ ட்ராயர்ஸ் குடுத்துருக்கோம். இந்த ஸ்டெப்ல நம்ம லைக் வேரியஸ் லெவல் ஆஃப் அ சாமிய வந்து ஒரு ஒரு லெவல்ல ஒரு ஒரு சாமி பிக்சர் வைக்கலாம். தென் இங்கேயும் நம்ம வேணும்னா ஹூக்ஸ் பிளேஸ் பண்ணிட்டு, அந்த ஹூக்ஸ்ல சாமி படம் வைக்கலாம். இது வேனிட்டி யூனிட். வேனிட்டி யூனிட் பக்கத்துல நம்ம ஒரு ஸ்டோரேஜ் மட்டும் குடுத்துருக்கோம். ஏன்னா, அது க்ராக்கரியாவும் ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல டைனிங் வர்றனால, இந்த ஸ்டோரேஜ்ல நம்ம மக்ஸ் ஒரு காஃபி மக் ஒரு எது டிஸ்ப்ளே வைக்கணுன்ற மாதிரி திங் வந்து வச்சுக்கலாம். இது வந்து இந்த டைனிங்கோட ஃபால் சீலிங். நான் இங்க வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ரொம்ப மைல்டா வுட்ட யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா, இந்த இடத்த வந்து கொஞ்சம் நம்ம இந்த ட்ரெடிஷனலா காட்டணுன்ற ஒரு திங். ஓவரா வுட் கலர் போயிறக்கூடாது. அட் த சேம் டைம் மைல்டான டிசைனாவும் இருக்கணும். இதுவும் பார்த்தோம்னா 2 லெவல் தான் வருது. ஓவரான ஹை இது நான் ஹைட் எடுத்துக்கல. இந்த இத நான் ஃபால் சீலிங்ல. ஸோ அகைன் இதுவுமே 4 1/2 இன்ச்சஸ் தான் வெளிய ப்ரொஜெக்டட் இருக்கு. இன் கிச்சன் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர். ஸோ கிச்சனுக்கு நான் இன்னொரு கலர் ஆப்ஷன் குடுத்துருக்கேன். இந்த கலர் ஆப்ஷன் வந்து கிளையன்ட்டுக்காக நம்ம வந்து 2 கலர் ஆப்ஷன் அவங்க சூஸ் பண்ண 2 கலர ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுக்கு பார்த்தோம்னா, நம்ம இந்த வால் டைல் எல்லாம் ஓவர் டூ பண்ணக்கூடாது. மைல்டா இதுக்கு போற மாதிரி ஒரு கலரா இருக்கணும். அதே மாதிரி இந்த மாரி கன்டினியூஸா கேபினெட்ஸ பிரேக் பண்றதுக்காக, இந்த மாரி நம்ம இன்டீரியர் லைட்டிங் குடுத்து ஓப்பன் பாக்ஸ் குடுத்துருக்கோம். இந்த ரைட் சைட் ஃபுல்லா நம்ம அகைன் அதே மாரி ஓவர் டூ பண்ணக்கூடாது கேபினெட்ஸ்ன்றதுக்காக கிளாஸ் அண்ட் ஃப்ளூட்டட் பேனல் பண்ணியிருக்கோம். இங்க ஒரு டால் யூனிட் வருது இன் பிட்வீன். இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர். இந்த இடத்துல ஹாப் வருது. ஹாபுக்கு கீழ 3 ட்ராயர்ஸ் அண்ட் 1 ஆயில் புல் அவுட் குடுத்துருக்கோம். இங்க சிங்க்குக்கு கீழ ஒரு கேபினெட்ஸ் குடுத்துருக்கோம். இது வந்து நம்ம உள்ள இருந்து கிச்சன்ல இருந்து பார்க்குறோம் வெளியில. இது இந்த சைட்ல பார்த்தோம்னா, இது ஒரு வெளிய போறதுக்கு யுட்டிலிட்டி ஸ்பேஸ்க்கு போறதுக்கான ஒரு ஓப்பனிங். இங்க இருந்து நம்ம பார்க்குறப்போ டைனிங், பூஜா அண்ட் தென் இத காட்டுது. இதுல நம்ம என்ன ஒரு விஷயம் நோட் பண்ணணும்னா, வுட் டெக்ஸ்சர் அண்ட் மைல்டான டெக்ஸ்சர். இது வந்து ஆட்டம் லீஃப் அப்டின்ற ஒரு ஷேட் இது. மெரினோ லேமினேட்ஸ்ல ஆட்டம் லீஃப்ன்ற ஷேடு. இது ஒரு மாரி மைல்ட் அண்ட் ரிச் லுக் குடுக்கும். ரொம்ப போரிங்கா இருக்காது.
ஆப்ஷன் 2 வந்து நமக்கு இப்போ பேஸ்டல் ஷேட்ஸ்ன்றது வந்து ரொம்ப எல்லாத்துலயுமே ட்ரெண்டிங்கா ப்ளே பண்ணுது. ஈவன் ட்ரெஸ்ஸிங் எல்லாத்துலயுமே. அப்போ ஒரு பேஸ்டல் ஷேட் வித் ஒயிட் இந்த காம்பினேஷன்ல நம்ம இன்னொரு ஆப்ஷன் குடுத்துருக்கோம். இது லிட்டில் பிட் பிரைட்டரா இருக்கும். இது பேஸ்ட் ஆன் கிளையன்ட் டேஸ்ட் நம்ம அவங்களுக்கு எது புடிச்சிருக்கோ அத சூஸ் பண்ணணும். அகைன் இது இந்த லுக்ல பார்க்குறோம் அப்டின்னா, இதுல ஃபுல்லா லைட் தான் மெயின் திங். இங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா கேபினெட்டுக்கு கீழ கேபினெட் லைட்ஸ் குடுத்துருக்கோம். கேபினெட்டுக்குள்ள ப்ரொஃபைல் லைட்ஸ் குடுத்துருக்கோம். இங்க 2 ட்ராயர்ஸ் வருது. இங்க டால் யூனிட் வருது. இந்த டோர் ஓப்பன் பண்ணா உள்ள கம்ப்ளீட்லி ஷெல்ஃப்ஸ் வரும். தென் மெயின் திங். இது வந்து பெட்ரூம் 1. இந்த பெட்ரூம் 1ல என்ன பண்றோம் அப்டின்னா, நம்ம வந்து அகைன் ரொம்ப ஓவர் டார்க் கலர் போல. ஏன்னா வெளிச்சம் கம்மியா இருக்கு. இந்த ஒரு விண்டோ தான் இருக்கு பெட்ரூம்க்கு. இந்த கேபினெட்ஸ்லாம் நம்ம டார்க் கலர்ல பண்ணிட்டோம் அப்டின்னா, கொஞ்சம் வந்து சின்ன ரூம் மாதிரி காட்டும். அதனால நம்ம லைட் கலர் பண்ணிட்டு, இந்த காப்பர் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணியிருக்கோம். காப்பர்ல மெட்டாலிக் ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த கேபினெட்டுக்கு. அண்ட் அகைன் இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட். இது மாஸ்டர் பெட்ரூம்ல ஸ்லைடிங் வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கு லைட் குடுத்துருக்கோம். தென் இந்த வால்லயுமே நம்ம வந்து இந்த டிசைன மேட்ச் பண்றதுக்காக, இந்த வால்ல வந்து இந்த டிசைன கன்டினியூட்டி பண்ணியிருக்கோம் வித் யூசிங் மிரர்ஸ். அப்புறம் இங்க ஒரு ப்ரொஃபைல் லைட் மட்டும் போதும். என்ன ரீசன் அப்டின்னா, இங்க ஒரு விண்டோ பிரேக் பண்ணுது. இப்ப இந்த வால்ல நம்ம இப்படி டிசைன் பண்ணோம்னா, ஒரு மாதிரி விண்டோ வந்து பிரேக் பண்ணிரும் டிசைன. அதனால டிசைன நம்ம இங்கயோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இந்த வெர்டிகல் அண்ட் ஹாரிசான்டல் லைட்ஸ் மட்டும் த்ரூ அவுட் அது ஒரு கன்டினியூட்டிக்காக நம்ம குடுத்துருக்கோம். இது மாஸ்டர் பெட்ரூமோட ஃபால் சீலிங். ஸோ ஃபால் சீலிங்குமே நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஃபால் சீலிங் தான் போயிருக்கோம். தென் பெட்ரூம் 2. பெட்ரூம் 2 சேம் திங். ரொம்ப டார்க்கர் கலர் போல இந்த இடத்துல வால்பேப்பர் அண்ட் இங்க 2 ஹேங்கிங் லைட்ஸ் காமிச்சிருக்கோம். இங்க ஃப்ளூட்டட் பேனல். காட்டுக்கு பின்னாடி உள்ள ஒரு பேனல். இதோ இந்த ரூமோட வார்ட்ரோப். இந்த ரூமோட வார்ட்ரோப்ல நம்ம வந்து டோர்ல வந்து தனியா ட்ரெஸ்ஸிங் யூனிட் அப்படின்னு ஒண்ணு காமிக்காம ரெகுலரா இருக்கும். இப்போ 4 டோர் வருது, இல்ல 2 டோர் வருதுன்னா, அதுல ஒரு சைடு மட்டும் மிரர் காமிக்கிறோம் அப்படின்னா, அது ரெகுலரான ட்ரெஸ்ஸிங் யூனிட்டா இருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஆஸ் வெல் அஸ் இந்த டோரையும் டிசைன் பண்ணியிருக்கோம். ஃப்ளூட்டட் மிரர். தென் அகைன் இந்த பேனல் சாலிட் பேனல் வித் இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாரி இது குடுக்குறப்போ ஃப்ளூட்டட் பேனல் குடுக்குறோம். தென் நெக்ஸ்ட் பெட்ரூம் 3. பெட்ரூம் 3ல வந்து ஸ்டடி யூனிட்டும் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபால் சீலிங் மோர் ஓவர் எல்லா பெட்ரூம்லயும் சேம் டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல சென்டர்ல ஒரு கோவ் லைட்டிங் அண்ட் தென் இது வந்து ஒரு ஸ்ட்ரிப் லைட்ஸ், ப்ரொஃபைல் லைட்ஸ் குடுத்துருக்கோம். இதுலயுமே நம்ம பார்த்தோம்னா, இது ட்ரூ சீலிங். இந்த ஒரு பார்ட் மட்டும் தான் 4 1/2 இன்ச் ப்ரொஜெக்டட். இதுல பார்த்தோம்னா, ஸ்டடி யூனிட் அஸ் வெல் அஸ் பெட் கேட்டிருக்காங்க. இதுல நம்ம வந்து பின்னாடி கம்ப்ளீட்லி வால்பேப்பர் போயிடுறோம். பேக் சைட். வால்பேப்பர் போயிட்டு, இங்க ஸ்லைடிங் டோர் வார்ட்ரோப. தென் இது வந்து புக் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸா குடுத்துடுறோம் எண்டுல. குடுத்துட்டு, இங்க வந்து இதுவுமே நம்ம வந்து ஓவர் கலர்ஸ் போகாம, மைல்டா ஒரு கிரேயிஷ் ஒயிட் மாதிரி போயிட்டு, அதுல சேம் வுட் கலர். என்டயர் வீட்டுக்கும் நம்ம ஒரே வுட் ஷேட் தான் போயிருக்கோம். அந்த சேம் வுட் ஷேடு நமக்கு ஆட் ஆயிருக்கு. இதுல இந்த ரூம்லயுமே வந்து நம்ம தனியா ட்ரெஸ்ஸிங் யூனிட் அப்படின்னு ஒண்ணு பண்ணி, இடம் வேஸ்ட் பண்ணாம, இதுலயே நமக்கு மிரர்ஸ் குடுத்துடுறோம். இதோட ஃப்ரண்ட் சைடு வியூ. இதுலயும் நம்ம லைட்ஸ் மட்டும் ஆட் பண்ணி ஹைலைட் பண்ணியிருக்கோம். இந்த ஓப்பன் ஸ்பேஸஸ லைட்ஸ் மட்டும் ஆட் பண்ணி ஹைலைட் பண்றோம். அண்ட் திஸ் இஸ் டாய்லெட் வேனிட்டி. டாய்லெட்டுக்கு நம்ம வேனிட்டி பாக்ஸ் பண்றோம். இந்த மிரர் ஆட் பண்ணியிருக்கோம். தென் அந்த ஃப்ராஸ்டட் ஸ்லைடிங் கிளாஸ். தட்ஸ் ஆல். தேங்க் யூ.